பொருட்களை நிறைய இஎம்ஐயில் வாங்குறது இப்போ பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் பரவாயிடுச்சு. இஎம்ஐ கல்ச்சர் கூட சொல்லலாம். எது எடுத்தாலும் ஈஸியாக வாங்கிடலாம். நாங்கள் டிவி வாங்க போனாலோ, ஃப்ரிட்ஜ் வாங்க போனாலோ, வேறு ஏதாவது கொடுத்தாலும் 5 இன்ஸ்டால்மெண்ட் 6 இன்ஸ்டால்மெண்ட் கட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஹிடன் காஸ்ட் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஆக்சுவலாக நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்கும்போது தே ஆர் சார்ஜிங் வித் ஃபுல் எம்ஆர்பி. அங்கேயே நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட்டு எழுந்துடுறீங்க. ரெண்டாவது 5 மாதம் 6 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் சின்ன சின்ன இந்த ஒயிட் குட்ஸ்க்கு எல்லாமே அவ்வளோதான் கொடுக்குறாங்க. இந்த 5 மாதமோ 4 மாதத்துக்கோ இன்ஸ்டால்மெண்ட் கட்டி கொஞ்சம் பணத்தை லூஸ் பண்ணுறதை விட அந்த 4 மாதம் வெயிட் பண்ணி முன்கூட்டியே பிளான் பண்ணால் உங்கள் சேவிங்ஸில் இருந்து அதை வாங்கிடலாம். ஒன்று. இன்னொன்று, தப்பி தவறி 1 or 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நீங்கள் கட்ட தவறிட்டீங்க, டிலே ஆச்சுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ யூ எண்ட் அப் பேயிங் மச் மோர் தென் தி காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். இது தேவையா அப்படிங்கிறது. இஎம்ஐ கிடைக்குதுங்கிறதுக்காக கையில் 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு பொருள் 2 பொருள் வாங்க போகிறீங்க வீட்டுக்குன்னா, இஎம்ஐயில் கட்டினா 5 பொருள் வாங்கலாம், 8 பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதில் நிச்சயமாக 2-3 பொருள் தேவையில்லாதது ஆடம்பர பொருளோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளை அறியாமையே தேவையில்லாத பொருளுக்கு செலவு பண்ணுற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம உள்ளாகிடுவோம். இதே இஎம்ஐ ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, 10 வருஷம் 15 வருஷம் லோன் போடுறீங்க, இஎம்ஐ கட்டுறது நியாயம், அப்ரிஷியேட் ஆக போகுது, நம்ம ரெண்ட்டு சேவ் ஆகும். 4-5 வருஷம் கழித்து இதே இஎம்ஐ தான் கட்ட போகிறீங்க. அப்போ அதனுடைய வேல்யூ உங்களுடைய டோட்டல் இன்கமில் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஐட்டம் செலக்ட் பண்ணி வாங்கும்போது டெஃபினெட்லி இட் இஸ் மச் மோர் டிசைரபிள், லாபகரமானதும் கூட. இஎம்ஐயில் இன்னொரு டேஞ்சர் என்னென்னா, இது நம்ம கல்ச்சரில் இல்லை. ஆக்சுவலாக வெஸ்ட்லேருந்து நம்ம காப்பி பண்ணி கன்வீனியன்ஸை முன்னாடியே என்ஜாய் பண்ணுறோம், பொருட்களை என்ஜாய் பண்ணுறோம், இல்லை கன்வீனியன்ஸ் என்ஜாய் பண்ணுறோங்கிற மாதிரி கொண்டு புகுத்தி இருக்கிறாங்கிறது தான் உண்மை. ஈவன் லாக்டவுன் பீரியடில் கூட நம்ம மக்கள் நிறைய கையில் கொஞ்சம் சேவிங் இருந்துச்சு, ஃப்யூச்சருக்கு வேணுங்கிறதால தான் நம்ம தப்பிச்சோம். மற்ற நாடுகளை அந்த அளவுக்கு நம்ம யாரும் பாதிக்கப்படலைங்கிறது உண்மை. இஎம்ஐ போடும்போது என்ன ஆகுதுன்னா, 1 லட்ச ரூபா மாதம் வருதுன்னா 70,000 80,000 இஎம்ஐ கட்டிட்டு 10,000 20,000 வாழ்கிறவங்க தான் நீங்கள் நிறைய பேர் ஜாஸ்தி ஆகிட்டோம். ஸோ சடனாக அதே மாதிரி வெஸ்டர்ன் கான்செப்ட் இன்னொரு டேஞ்சர் உள்ளே வந்துருக்குன்னா, எப்போனாலும் யாரை வேணாலும் வேலையிலேருந்து எடுத்துடுறாங்க. ஸோ வேலைக்கு போன உடனே 2 மாதம் கூட எவங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா மொத்தத்தையுமே கடன் கட்டுறதுக்கே கடன் கட்ட முடியாது, கையில் பணமும் இல்லை, சேவிங்ஸே கிடையாது. இந்த நிலைமையை மாற்றணும்னா நம்ம பழையபடி நம்ம கல்ச்சருக்கு மாறணும். சேவ் பண்ணி தான் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத மைண்டில் ஏற்றிக்கணும். குறைஞ்சபட்சம் மினிமம் சேவிங்ஸை எப்போவுமே கையில் வச்சுருந்துருக்கணும்.